என்ன பண்ணுறீங்க? துணி துவைச்சிட்ருக்குறீங்களா? சரி, துவைங்க. சரி, உளுந்து வடை சுட்டுட்ருக்குற வந்து சாப்பிடுவீங்களாம்மா? வாங்க. சரியா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து வடை சுட்டுட்ருக்குறேன். ஆனால் உளுந்து வடை வந்து அவ்வளோ நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இடுப்பு வலிக்கு நல்லது, லேடிஸ்க்கு முக்கியமாக நல்லது, ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது. சரிங்களா? அடிக்கடி உளுந்து வடை சாப்பிட்றது நல்லது. உளுந்தங்கஞ்சி நல்லது. உளுந்தங்கஞ்சி, உளுந்து சாப்பாடெல்லாம் நல்ல வெரைட்டி, பயங்கர வெரைட்டி. சரிங்களா? அதனால் வந்து உளுந்தங்கஞ்சிலாம் அடிக்கடி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. ஆனால் துணி துவைச்சிட்டு இருக்கிறாரு பாவம். வாங்கன்னு துவைச்சிட்டு இருக்கிறாரு. துவைச்சிட்டிங்களா? சுட்டுட்டு வாங்க, சாப்பிடுவீங்களாம்மா? சுட்டுட்டா சுப்பிரமணிக்குமா? சுப்ரக்குட்டி, என்ன பண்ணுற? என்னடா பண்ணுற? என்ன பண்ணுற? என்ன பண்ணுற? சுப்ரக்குட்டி, இங்கே வரு. என்ன பண்ணுற? வாலாட்டிகிட்டே இருக்கிற வேலை பாரு. குட்டியாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க மேலே தொத்தர வர்றான் பாரு. மேலே ஏறிடுவானாட்டக்கு, மேலேயே ஏறிடுவானாட்டக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நீ சமைக்கணும், அண்ணனுக்கு டியூட்டிக்கு போகிறக்குள்ள வேலை இருக்குது. டீ வைக்கணும் வேறு, சுட சுட்டுக்கிடுத்த சாப்பிட்டுக்குவார். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நல்லா இது வந்து நல்லா எலும்புக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி, ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம இது பண்ணுறது தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ், மாவு ஆட்டுறமில்லங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாவு ஆட்டுறது வந்து அந்த தண்ணி வந்து கீழே ஊற்றாமல் அதில் வந்து நீங்கள் ஒன்றும் போட வேண்டாம். நாட்டு சர்க்கரை, தேங்காய் பால், ஏலக்காய் இது மட்டும் போட்டு நீங்கள் நல்லா போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டிங்கனாலே போதும். அது இதை விட சத்து. ஏன்னா அதில் வந்து அரிசியும் இருக்குது, உளுந்தோட இது ஸ்ட்ரென்த்தும் இருக்குது. அரிசியோட ஸ்ட்ரென்த்தும் இருக்குது, இதோட ஸ்ட்ரென்த்தும் இருக்குது. அது ரொம்ப நல்லது தெரியுங்களா? எங்கள் வீட்டில் அடிக்கடி உளுந்து சாப்பாடு, உளுந்தங்கஞ்சி இது நிறைய இருக்குது. அப்புறம் கொண்டக்கடலை சாப்பாடு செய்வோம் அடிக்கடி. கொண்டக்கடலை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா அதை விட நல்ல சத்து. சரிங்களா? சரி, நீங்கள் பக்கத்து ஊராக இருந்தாலும் கூட செஞ்சு கொடுத்துடலாம், வீடியோ போட்டு. நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க, யார் எங்களோட வீடியோ பார்க்குறீங்க பிடிக்கிறீங்க எனக்கு தெரியாது. உங்களுக்கு ரொம்ப உளுந்து பிடிச்சதுன்னா நீங்கள் தயவுசெய்து வாரத்தில் 1 நாள் 2 நாள் செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ நல்ல ஒரு ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது. லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. இடுப்பு வலி, கை கால் வலி இதெல்லாம் வரவே வராது. அவ்வளோ நல்லா உளுந்துக்கு வந்து அவ்வளோ பவர் தெரியுங்களா, நிறையா இருக்குது. அதனால் தயவுசெய்து நீங்கள் உளுந்தங்களியில் அடிக்கடி சாப்பிடுங்க. கருப்பு உளுந்து இருக்குது தெரியுங்களா? நான் பாருங்கள், இன்னும் 2 நாள் அண்ணன் வாங்கிட்டு வருவார், காட்டிலேருந்து கொண்டு வந்தாருன்னு வைங்க, கண்டிப்பாக கருப்பு உளுந்து இருக்குது இல்லைங்க, அதை உளுந்தை வந்து பொட்டு எடுக்காமல் சும்மா 1க்கு 2 பொட்டு எடுக்காமல் சும்மா 1க்கு 2 கழுவி அதில் உளுந்து வடை சுட்டால் நல்லாயிருக்கும். அது நல்லா கிரிப்ஸியாக இருக்குது இதை விட. சரிங்களா? பொட்டு எடுத்து சாப்பிட்றத விட பொட்டு எடுக்காமல் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் வேணும் அவருக்கு, செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும். அதனால தான் நல்லா மொறுன்னு வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? நல்லா சூப்பராக வந்திருக்குது. வாங்க, சுட்டாச்சு வாங்க, டீ வைக்கிறேன். ஏன் மூட்ருக்குறீங்க? டயர்டாகுதா? டயர்டாக இருக்கிறதுக்கு தான் உளுந்து வடை சுடுறேன். 4 உளுந்து வடையை சாப்பிட்டீங்கன்னு வைங்க, பசி அறியுது. பாத்திரம் விளக்குறீங்களா? பாத்திரமெல்லாம் விளக்கியாச்சு, உளுந்து வடை சுட்டு டீ வச்சு கொடுத்தா முடிஞ்சுது. என்னது அது? கிரைண்டரு மாவு ஆட்டுது.
நீங்கள் ஏங்க இப்படி பண்ணுறீங்க? சரி வாங்க. எதுக்கு இதையும் போட்டுருக்குறீங்க? நாளைக்கு துவைச்சிக்கிறீங்களா? ஆ, இடம் இல்லையா? சரி சரி வாங்க. இது சுட்டுட்ட வாங்க, சாப்பிடுவீங்களாம்மா? சாப்பிட்டு போட்டு குளிச்சுட்டு வந்துடுவீங்களாம்மா? குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறீங்களா? சரி சரிங்க ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் அப்பா அம்மா புள்ள குட்டி எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி இருக்கிறீங்க? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எங்களுக்கு நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட.